வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சென்னை உயர்நீதிமன்றத்தின் மேனாள் நீதியரசரும் கௌரவ கொலை தடுப்பு ஆணையத்தின் தலைவருமான திரு பாட்சா அவர்களே, பாரதிய வித்யா பவன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் தாளாளர் டாக்டர் ராமகிருஷ்ணன் அவர்களே, இன்றைய விழாவின் சிறப்பு விருந்தினர் திரு ஸ்கை சுந்தரராஜ் அவர்களே, திருமதி சரோஜா சுந்தரராஜ் அவர்களே, மாநில நிதிக்குழுவின் தலைவர் திரு அலாவுதீன் அவர்களே, சக்தி குழுமத்தின் தலைவர் திரு துரைசாமி ஐயா அவர்களே, திருமதி சாந்தி துரைசாமி அம்மா அவர்களே மற்றும் அவர்களது குடும்பத்தினர்களே, மேடையிலும் அரங்கிலும் வீற்றிருக்கும் பெரியோர்களே, எனது அருமை மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான மாலை வணக்கம். சக்தி அறக்கட்டளையின் 26ஆம் ஆண்டு விழாவான இந்த அருமையான விழாவில் திரு சுந்தரராஜ் அவர்களை பாராட்டுவதில் சிறுதுளி சார்பாகவும் எனது சார்பாகவும் நான் மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கிறேன். சக்தி தேவி அறக்கட்டளை ஒரு அறக்கட்டளை மட்டுமல்ல, அது கருணை, பொறுப்பு, மனிதநேயம் இவைகளின் செயல்பாடு வடிவம் என நான் நினைக்கிறேன். குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் வாழ்க்கையில் நம்பிக்கை, தன்னம்பிக்கை, மரியாதை இவற்றை விதைக்கும் இந்த அமைப்பின் சேவைகள் உண்மையிலேயே போற்றுதற்குரியவை என நான் தீவிரமாக நம்புகிறேன். சமூகத்தின் ஓரத்தில் நிற்கும் பலரை மையத்திற்கு அழைத்து வந்து நாங்களும் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையை அமைதியாக விதைக்கும் பணி, இதுவே சக்தி தேவி அறக்கட்டளையின் தனிச்சிறப்பு வாய்ந்த அடையாளம் என்று உறுதியாக நினைக்கிறேன். இந்த மகத்தான சேவையின் பின்னணியில் திரு துரைசாமி ஐயா அவர்கள் மற்றும் திருமதி சாந்தி அம்மா அவர்களும் தங்கள் வாழ்நாளை முழுதுமாக அர்ப்பணித்து கொண்டு செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் செய்யும் சேவை, செய்த சேவை பெரிய மேடைகளில் பேசப்படாமல் இருக்கலாம், ஆனால் அதன் தாக்கம் என்பது பல குடும்பங்களின் வாழ்க்கையை முழுமையாக மாற்றியுள்ளது என்பதுதான் உண்மை. அவர்களுடைய சேவை விளம்பரத்தில் இல்லை, பெரிய பேனர்களில் இல்லை, ஆனால் பல வீடுகளின் வாழ்க்கையில் உள்ளது. அதனால்தான் இன்று சக்தி தேவி அறக்கட்டளை வெற்றிகரமாக 26 ஆண்டுகள் கடந்தும் அதே அக்கறையோடு பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மேடையில் நாம் பார்க்கும் ஒவ்வொரு புன்னகைக்கும், ஒவ்வொரு வெற்றிக்கும் பின்னரும் ஐயா அவர்களுடைய, அம்மா அவர்களுடைய அமைதியான தியாகம் உள்ளது. இன்றைய இந்த விழாவில் நாம் பாராட்டும் திரு ஸ்கை சுந்தரராஜ் ஐயா அவர்களின் வாழ்க்கையும் அதே சேவை பாதையில்தான் பயணிக்கிறது. சிறுதுளி என்பது நீர், மண், மரம், மனிதன் இவை அனைத்தும் ஒன்றோடு ஒன்று இணைந்தவை என்ற நம்பிக்கையில் செயல்படும் ஒரு இயக்கம். அதே நம்பிக்கையுடன் செயல்படும் இன்னொரு மனிதரை இன்று மேடையில் கௌரவிக்க எனக்கு கிடைத்த இந்த பாக்கியம் ஒரு பொன்னான பாக்கியம் என்று நான் நினைக்கிறேன். திரு சுந்தரராஜ் ஐயா அவர்களின் பணிகளை பார்க்கும்போது எங்களுக்கு சிறுதுளியில் பல இடங்களில் ஒரு ஆழமான ஒற்றுமை இருக்கிறது. அதனால்தானோ என்னமோ தெரியவில்லை, திரு துரைசாமி ஐயா அவர்களும் சாந்தி அம்மா அவர்களும் என்னை கண்டிப்பாக இந்த விழாவிற்கு வர வேண்டும் என்று அழைத்தார்கள். இயற்கையை காப்பது என்பது மனித வாழ்க்கையை காப்பதற்கான அடிப்படை என்ற சிந்தனை தான் அது. இந்த சிந்தனையின் அடித்தளம் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் போதனைகளில் உள்ளது. மகரிஷி அவர்கள் கூறிய தனி மனித அமைதியே உலக அமைதி என்ற கருத்து இன்றைய சுற்றுச்சூழல் இயக்கங்களுக்கும் மிகவும் பொருத்தமானது. இந்த படிப்பினைகளை சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகா ஸ்கை வழியாக சமூகத்திற்கு கொண்டு சென்றவர் திரு ஸ்கை சுந்தரராஜ் ஐயா அவர்கள். மன அமைதி இல்லாமல் நாம் இயற்கையை
கண்டிப்பாக மதிக்க முடியாது. ஒழுக்கம் இல்லாமல் நாம் சமூகத்தை மாற்றவே முடியாது. திருப்பூர் மாவட்டம் முழுதும் மனவளக்கலை மையங்கள், அறிவு திருக்கோயில்கள் மூலம் லட்சக்கணக்கான மக்களுக்கு மன அமைதி, நல்ல எண்ணங்கள், ஒழுக்கம் கற்றுக் கொடுக்கப்பட்டு வருகிறது. இது ஒரு அமைதியான சமூகத்தை உருவாக்கும் அடிப்படை கருத்தாகும். அதே நேரத்தில் அக அமைதியுடன் புறச்சூழலும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்ற வேதாத்ரி மகரிஷி அவர்களின் கருத்தின் நடைமுறை வடிவமே வனம் இந்தியா ஃபவுண்டேஷன். 2015ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த இயக்கம் மரம் நடுவது மட்டுமல்ல, அதை பாதுகாப்பதும் அடுத்த தலைமுறைக்கு ஒப்படைப்பதும் முக்கியம் என்று சொல்கிறது. இன்று கிட்டத்தட்ட 7.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மரங்கள் நடப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றன. சிறுதுளி போலவே இங்கேயும் சமூக பங்கேற்பு, இளைஞர் ஈடுபாடு, நீண்ட கால சிந்தனை முக்கியமாக இருக்கிறது. எங்களுக்கு சிறுதுளியில் ஒரு உறுதியான நம்பிக்கை உண்டு. மனிதனை மாற்றாமல் சுற்றுச்சூழலை மாற்றவே முடியாது. அந்த நம்பிக்கையை திரு சுந்தரராஜ் ஐயா அவர்கள் தம் செயல்களால் நிரூபித்து வருகிறார். சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகா மனிதனின் உள்ளத்தை மாற்றுகிறது. வனம் இந்தியா மனிதன் வாழும் சூழலை மாற்றுகிறது. இந்த 2 பாதைகளும் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் காட்டிய ஒரே இலக்கை நோக்கி செல்கின்றன என்று நீங்கள் கண்டிப்பாக ஒத்துக்கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். சமநிலை பெற்ற மனிதன், சமநிலை பெற்ற உலகம். இன்றைய இந்த பாராட்டு ஒரு மனிதருக்கான கௌரவம் மட்டுமல்ல, மதிப்புகளோடு வாழும் ஒரு வாழ்க்கை முறைக்கு சிறுதுளி அளிக்கும் மரியாதையாகும். ஐயா, இந்த தருணத்தில் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள். 10 ஆண்டுகளுக்கு முன்பு மரங்கள் நம்மை இணைத்தன. இன்னும் எனக்கு பசுமையாக நினைவிருக்கிறது. பல்லடத்தில் ஒரு கல்யாண மண்டபத்தில் ஒரு ஃபங்க்ஷன், நீங்கள் வந்து கலந்துக்கணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஆனால் நான் இங்கே போனப்போ பாதி லேடிஸ் பாதி ஜென்ட்ஸ். இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை எங்கேயும். லேடிஸ்க்கு அவ்வளோ மதிப்பு கொடுத்து அவங்களையும் கூட்டி அவங்களுக்கு நம்மளை வந்து தாக்கும் நம்ம யோசனை பண்ணாமல் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இது ஒரு பெரிய இயக்கமாக மாறின ஒழிய இதுக்கு ஒரு தீர்வே கிடைக்காது. நம்ம எதிர்கால சந்ததியை நினச்சி நம்ம கண்டிப்பாக இது பண்ணணும். கண்டிப்பாக நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணுவோம். ஐயா திரு சுந்தரராஜ் ஐயா அவர்களின் சேவைகள் இன்னும் பல பகுதிகளுக்கு பரவ வேண்டும். ஸ்கை மன அமைதி மேலும் வளர வேண்டும். வனம் இந்தியா பசுமை மேலும் பெருக வேண்டும் என்று இந்த தருணத்தில் வாழ்த்துகிறேன். வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்கள் கனவு கண்ட அமைதியான மனித சமுதாயம் நிஜமாக வேண்டும் என்பதே எங்களது மனமார்ந்த வாழ்த்து. சிலர் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள், சிலர் வாழ்க்கையையே மாற்றுகிறார்கள். ஆனால் சிலர் மனிதர்களின் நம்பிக்கையையே மீட்டு தருகிறார்கள். திரு ஐயா அவர்கள் மனித மனத்திற்குள் அமைதியை விதைத்து இயற்கைக்கு பசுமையை தந்து சமூகத்திற்கு நம்பிக்கையை அளித்து வருபவர். அதேபோல் சக்தி தேவி அறக்கட்டளை நடக்க முடியாத கால்களில் நம்பிக்கையை, பேச முடியாத குரல்களுக்கு தைரியத்தை, தன்னம்பிக்கை இழந்த பல குடும்பங்களுக்கு ஒரு புது வாழ்க்கையை தந்துள்ளது. இதற்கு பின்னால் 2 நட்சத்திரங்கள், திரு துரைசாமி ஐயா அவர்களும் திருமதி சாந்தி துரைசாமி அம்மா அவர்களும் தங்கள் வாழ்க்கையே டோட்டலாக அர்ப்பணித்திருக்கிறார்கள். இன்று நாம் அளிக்கும் இது பாராட்டு அல்ல, மனமார்ந்த நன்றி. சமுதாயத்தின் சார்பாக ஒரு நன்றி, ஒரு விருதை விட அதிகமானது. நன்றி சொல்ல முடியாத பல மனிதர்களின் மனக்குரல் இது. அன்பார்ந்த மாணவ மணிகளே, இன்று நீங்கள் பெற்றிருக்கும் இந்த கல்வி ஊக்கத்தொகையும் பரிசுகளும் ஒரு பணமோ ஒரு சான்றிதழோ அல்ல. அது உங்கள் உழைப்பை
யாரோ சிலர் கவனித்திருக்கிறார்கள் என்பதற்கான ஒரு மௌனமான அன்பு செய்தி. பல இரவுகள் நீங்கள் தூங்காமல் படித்திருப்பீர்கள். சில நேரங்களில் சோர்வு வந்திருக்கும், சில சமயம் நம்மால் முடியுமா என்ற சந்தேகமும் வந்திருக்கும். இன்று கிடைத்த இந்த வெற்றி ஒரு மதிப்பெண் பட்டியலில் முடிவடையக்கூடாது. அது மனித நேயமாக, கருணையாக, பொறுப்பாக சமூகத்திற்கு திரும்பி கொடுக்க வேண்டும். இந்த பரிசுகள் உங்கள் கைகளில் மட்டுமல்ல, உங்கள் இதயத்தில் இருக்க வேண்டும். நான் மட்டும் உயரவில்லை, மற்றவர்களையும் உயர்த்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் முன்னேற வேண்டும். வெற்றி பெற்ற மற்றும் வெற்றி பெற முயற்சி செய்து கொண்டிருக்கும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறு துளிக்கும் எனக்கும் இந்த பொன்னான 26ஆம் ஆண்டு விழா தருணத்தில் பங்கேற்க வாய்ப்பளித்ததற்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க பாரதம், வளர்க மனிதநேயம். சிறப்புரையாற்றிய திருமதி வனிதா மோகன் அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளை உரித்தாக்குகின்றோம். திருமதி வனிதா மோகன் அவர்களுக்கு முனைவர் PC துரைசாமி அவர்கள்